சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மிக்ஸ்டு வெஜ் கறி எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு ஊற வச்சிடலாம். இப்போது அதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் தாளிச்சிட்டு கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் கூடவே கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிகளை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனா மிக்ஸ்டு வெஜ் கறி ரெடி.